அமைத்தது காங்கிரஸ்காரர்கள் அல்ல, திமுக ஆட்சியாளர். திமுகவுடைய மாநகராட்சியில் திமுக காரர்களால் அமைக்கப்பட்டதுதான் பேரறிஞர் அண்ணாவுடைய காமராஜருடைய சிலை. அதுக்கு அணையே போட முடியாது. அதுக்கு உச்சம்தான் இன்னைக்கு தலைவருடைய உயிர் மேலே போயிட்டார். இவருக்கு ஏதாவது ஆயிட்டா ஆகணும் அப்படின்னு சொல்றார். உதயநிதியை பற்றி அவருடைய உயிரை பற்றி சொல்றார். ஆனால் இவ்வளவு மலிவான அரசியல் இதுவரையில் தமிழ்நாட்டில் நடந்ததில்லை என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். முன்னாள் முதலமைச்சர்கள் காமராஜர், அதே போல ஜானகியம்மாள் இவங்கெல்லாம் கூட மெரினால இடம் கொடுக்கல அப்படின்ற ஒரு விமர்சனத்தெல்லாம் அந்த பிரச்சாரத்தில் பேசியிருந்தாரு. அதை எப்படி பார்க்கணும்? அதாவது காமராஜ் வரலாறே எடப்பாடிக்கு தெரியல. காமராஜரை பொறுத்த மட்டிலும் காமராஜருக்கு எல்லாம் செய்தது திமுக. 1959 மாநகராட்சி கைப்பற்றியவுடன் அண்ணாவுக்கு செலவைக்க வேண்டும் என்று திமுகவை விரும்பிய நேரத்தில் அண்ணா சொன்னது, தமிழ்நாட்டிலே பச்சை தமிழர் காமராஜர், அவருக்குத்தான் சிலை வைக்க வேண்டும் என்று சொல்லி முதலில் உயிரோடு இருந்த காமராஜருக்கு இன்றைக்கு அந்த அண்ணா சாலையிலே அந்த ஜிம்கானா கிளப்புக்கு முதலில் கம்பீரமாக இருக்கிற அந்த சிலையை அமைத்தது காங்கிரஸ்காரர்கள் அல்ல, திமுக ஆட்சியாளர். திமுகவுடைய மாநகராட்சியில் திமுக காரர்களால் அமைக்கப்பட்டதுதான் பேரறிஞர் அண்ணாவுடைய காமராஜருடைய சிலை. அது மட்டுமல்ல, காமராஜர் குடியாத்தம் தேர்தலில் போட்டியிட்ட நேரத்தில் முதலமைச்சர் பதவி ராஜினாமா செய்த நேரத்தில் அவரை குணாரா குலக்குழந்தை என்று ஆதரித்து அன்று முதல் அவர் மறைகிற வரை இன்னும் வெளிப்படையாக சொல்லணும்னா காமராஜருடைய உயிருக்கு ஆபத்து டெல்லியில் இருக்கும்போது ஏற்பட்டது. அவர் வீட்டை கொளுத்தியவர் தான் இன்றைக்கு பிஜேபியாக இருக்கிற அன்றைய RSS தீவிரவாதிகள் காமராஜர் வீட்டுக்கு தீ வைத்தாங்க. காமராஜருடைய வீட்டுக்கு தீ வைத்த போது டெல்லியில அவருடைய வீட்டிலே காமராஜர் வீட்டுக்குள் நுழைந்து அவரை காப்பாற்றியது குடியாத்தத்தில் இருக்கிற கோதண்டபாணி என்கிற ஒரு திமுக தொண்டன் தான். டெல்லியிலே காமராஜர் காப்பாற்றினார். அசோகா ஹோட்டலில் வேலை செய்கிற ஒரு ஊழியர். ஆக காமராஜருடைய ஆரம்பத்திலிருந்து நீங்க பார்த்தீங்கன்னா எல்லா வகையிலும், அது மட்டுமல்ல, காமராஜர் மறைந்த நேரத்தில் காமராஜருடைய அத்தனை காங்கிரஸ் தலைவர்களை கேட்டுக்கொண்டுதான் தலைவர் கலைஞர் அவர்கள் எமர்ஜென்சி நேரம், இன்னும் வெளிப்படையாக சொல்லணும்னா காமராஜரை கைது செய்யாத காரணத்தினால்தான் திமுக ஆட்சியை கலைக்கப்பட்டது. அது மட்டுமல்ல, எமர்ஜென்சி பிரகடனப்படுத்தவுடன் தலைவர் கலைஞர் காமராஜரை நேரடியாக அவருடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு டாக்டர் வீட்டில் சந்தித்து ராஜினாமா கடிதத்தை கொடுத்தார். முதலமைச்சர் பதவி ராஜினாமா செய்கிறேன்னு சொன்னார். ஆனால் காமராஜர் தான் கலைஞரை கட்டிப்பிடித்துக் கொண்டு, நீ ராஜினாமா செய்துட்டால் நாளைக்கே நான் ஜெயிலுக்கு போகிறேன், நீ முதலமைச்சராக இருக்கிறதுனால தான் நான் வெளியில் இருக்கேன்னு சொல்லி காமராஜர் கேட்டுக்கொண்ட காரணத்தினால் ஆட்சியிலே ஒரு 6 மாதம் நீடித்து, அதுக்கு பிறகு அந்த காரணத்தினாலே எங்கள் ஆட்சி கலைத்தார்.